Hallelujah. Hallelujah. Praise the Lord. Today's topic, very important. Beware, watch and pray. Beware, watch and pray. ஜாக்கிரதை, எச்சரிக்கையாய் இரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு சொல்லுகிற வண்ணமாக நாம் தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். ஜாக்கிரதை அல்லது கவனமாய் இருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் சொல்லுகிற தலைப்பில் நாம் தேவனுடைய செய்தியை நாம் கண் சொல்ல போகிறோம். முக்கியமான வசனங்களை நாம் படிக்க போகிறோம். We are going to look into the key verses taken from the book of Matthew chapter 24. Matthew chapter 24 verses 36 to 44. But of that day and hour no one knows, not even the angels of heaven, but my Father only. But as the days of Noah were, so also will the coming of the Son of Man be. For as in the days before the flood, they were eating and drinking, marrying and giving in marriage, until the day that Noah entered into the ark. Until Noah entered the ark, and did not know until the flood came and took them all away, so also will the coming of the Son of Man be. தமிழ்ல அந்த 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 தொடங்கி 44 வரைக்கும் நாம் படிப்போம். முதலாவது ஆங்கிலத்தில் அவருடைய முடிவை நாம் தொடர்ந்து படிப்போமாக. Then two men will be in the field, one will be taken and the other left. Two women will be grinding at the mill, one will be taken and the other left. Watch therefore, for you do not know what hour your Lord is coming. But know this, that if the master of the house have known what hour the thief would come, he would have broken into. He watch again. Right, I'd like to repeat again. But know this, that if the master of the house have known what hour the thief would come, he would have watched and not allowed his house to be broken into. Therefore you also be ready, for the Son of Man is coming at an hour you do not expect. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைந்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்தே தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஹல்லேலூயா. இப்போது உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இங்கு தகுதிப்படுத்தும் கண்கள் திறக்கப்படுவதாக, செவிகள் திறக்கப்படுவதாக. நீர் பேசும் பரிசுத்த ஆவியே உள்ளத்தில் பேசுவதாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Dear brothers and sisters in Christ, the word of the Lord is beware. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் தந்த ஒரு வார்த்தை ஜாக்கிரதை அல்லது கவனமாய் இரு சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம்.
beware of the time and seasons we are living in. நாம் எந்த நேரத்தில் இருக்கிறோம் என்று நாம் உணர்ந்து வாழுவது அவசியமாக இருக்கிறது. Knowing what is happening around us in our country, church, family, and particularly among the Christian. நாம் உணர்ந்து நம் தேசத்தில் என்ன நடக்கிறது, நம்முடைய சபைகளில் என்ன நடக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது சொல்லி விசேஷமாக கிறிஸ்துவருடைய வாழ்க்கைக்குள் என்ன நடக்கிறது சொல்லி நாம் விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. We are called to be aware what is happening and to watch and pray fervently. நாம் அழைக்கப்பட்ட ஒரு நோக்கமானது கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியால் நம்முடைய அழைப்பில் நாம் ஜாக்கிரதையாக அல்லது கவனமாய் இருந்து இந்த நாட்டில் இருக்கிற சம்பவத்தை உணர்ந்து நீங்க நானும் விழித்திருந்து செபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. We are in the last days. கடைசி நாளிலே இருக்கிறோம். The word of Jesus concerning the time and season of his coming. இயேசுவுடைய வருகையின் காலத்துல கடைசி நாட்களில் இருக்கிறபடியால் அதை உணர்ந்து தெய்வ பயத்தோடு நடக்கிறது அவசியமாக இருக்கிறது. முதலாவது, first, what we understand by the word last days. கடைசி நாட்கள் என்றால் என்ன? அது இன்றைக்கா இருக்கலாமா அல்லது வருகிற வருஷத்துல இருக்கலாமா சொல்லுகிற கேள்வி இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சிந்தையில எப்போது வருகிறார் என்று தெரியாது. ஆனால் கடைசி நாட்களில நாம் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். கடைசி நாட்களில இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். The end time, also called end times, end of time or end of days, last days, final days சொல்கிறவனமாக அநேக குறிப்புகள் இருக்கிறது. ஒரு அருமையான பாஸ்டர் இருக்கிறார், we are on the last lap on the race track. முடிவான the 100 meters முடிவில் இருக்கிறவர்களா இருக்கிறோம். the last lap. இதுக்கு பிற்பாடு இதனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறபடியால் we are not at the beginning of the race, we are at the last lap of the race. கடைசி பகுதியில, ஆரம்ப பகுதியில, ஓட்ட பந்தயத்துல கடைசி பகுதியில இருக்கிறவர்களா இருக்கும் சொல்லி தர்மியான பாஸ்டர் சொல்லி இருக்கிறார். We are in the days of Noah. நோவாவுடைய நாட்கள் நேரத்துல நாம் இருக்கிறவர்களா இருக்கிறோம். மறுபடியும் சில வசனத்தை நாம் மறுபடியும் அதே பகுதியில படிக்க போகிறோம். Let's turn to Matthew chapter 24. Matthew chapter 24 ரெண்டு வசனம் மட்டும் 37வது வசனமும் 38வது வசனத்தை படிக்க போகிறோம். Matthew chapter 24 verses 37 and 38. முதலாவது ஆங்கிலத்தில் படிப்போம். But as the days of Noah were, so also will the coming of the Son of Man be. For in the days before the flood, they were eating and drinking, marrying and giving in marriage, until the day that Noah entered the ark. படிங்க ரெண்டு வசனத்தை. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். Hallelujah. இந்த வசனத்தை படிக்கும் போது when we look into this, it didn't mean that God is meaning that in these last days you shouldn't marry. You can marry, you can have a good feast, you can eat. No, not a problem. But we must be conscious of his timing. அவருடைய வருகையின் நேரத்தை நாம்
கவனமாய் இருக்கணும். ஏளனமாய் இருக்கக்கூடாது. திருமணம் செய்யலாம். திருமணம் செய்த சகோதரன் மத்தியில் இருக்கிறார். சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். ஆனா அதே சமயத்துல கர்த்தருடைய வருகை நாள் வெகு சீக்கிரமா இருக்கு உணர்ந்து நாம் ஜீவிக்கிறது அவசியமாக இருக்கிறது. அந்நாட்களில நோவா இருந்த நாட்களில ஏனத்தனமாய் இருந்தார்கள். பொறுப்படுத்தல, திடீர்னு வெள்ளம் வந்து விட்டது. நாம் அதே போல இருக்கக்கூடாது. நாம் திருமணம் செய்யலாம், சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். அதே சமயத்துல கர்த்தர் வருகிற நாளை உணர்ந்து தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் இருக்கிறது அவசியமாய் இருக்கிறது. அதே வசனத்துல but of the day and hour no one knows. அப்ப இயேசு எப்ப வர போகிறான்னு தெரியாது. Not even the angels of heaven but my Father only. அப்போது அவருடைய வருகை யாருக்கு தெரியும்? பிதாவாய் இருக்கிற தனக்கு மட்டும் தெரியும். தேவதூதருக்கும் தெரியாது, இயேசுவுக்கும் தெரியாது எப்ப வர போகிறார். ஆனா அடையாளங்கள் அநேகமாய் இருக்கிறது. அவருடைய வருகின் காலம் மிக சீக்கிரமாக. But as the days of Noah were also will the coming of the Son of Man be. அப்போது நோவா நாட்களில் நடந்த சம்பவங்கள் இப்போது நாம் பார்க்கிறோமா? அது பார்க்காம இருக்கிறோமா? பார்க்கிறோம், அதிகமாக பார்க்கிறோம். A lot of things is happening. Is what is mentioned in the Bible, the days of Noah. For as in the days before the flood, they were eating and drinking, marrying and giving marriage until the day that Noah entered the ark. Whatever been spoken is very true even this present moment. நாம் அவர் அன்றைக்கு பேசின எல்லா சத்தியம் இன்றைக்கும் அதை நாம் கண்ணில் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போது பார்க்கிறவர்களாய் இருக்கிறபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? What we need to do? What we need to do? First, we need to watch and pray. நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மார்க் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் சாப்டர் 13 வசனங்கள் 32 தொடங்கி 37 வரைக்கும் நாம் அந்த வசனத்தை படிப்போமாக. மார்க் 13ஆம் அதிகாரம் 32 தொடங்கி 37 வரைக்கும் படிப்போம். படிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் சொல்லி இந்த வசனத்துல போட்டு இருக்கிறது. நான் தமிழ் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். Mark chapter 13 verse 32. But of the day and hour no one knows, not even the angels in heaven, nor the Son, but only the Father. So what we need to do? Take heed, watch and pray, for you do not know when the time is. So in the வசனத்துல watch and pray, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் சொல்லி இந்த பகுதியில படிக்கலாம். இன்னொரு பகுதியை நாம் கவனிப்போமாக. லூக்கா 21ஆம் அதிகாரம், Luke chapter 21 வசனங்கள் 34 தொடங்கி 36 வரைக்கும், 34 தொடங்கி 36 வரைக்கும் நாம் படிப்போமாக. படிங்க. உங்கள் இருதயங்கள் பெருத்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளை எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். எப்போதும்
ஜெபிக்க வேண்டும் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. நாம் ஆங்கிலத்தை படிப்போம். But take heed to yourself lest your heart be weighed down with carousing, drunkenness and cares of this life, and that day come on you unexpectedly, for it will come as a snare on all those who dwell on the face of the whole earth. Watch therefore and pray always. So we are been called to watch and pray always, as in Luke chapter 21 verses 34 to 36. The word of the Lord for today, as I mentioned, is beware of the signs of the last days. தேவனுடைய வார்த்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தையானது கடைசி காலத்தில் இருக்கிற அடையாளங்கள். நாம் பார்த்தோம், நோவா இருந்த நாட்களில் இருந்த சூழ்நிலையை நாம் இன்றைக்கும் அதிகமாக பார்க்கிறோம். அது தவிர என்ன அடையாளங்கள் கடைசி காலங்களில் எல்லாம் பார்க்கலாம் சொல்லி நாம் கவனிக்க போகிறோம். What are the signs other than the birth? There are 5 important signs we must be aware and watch and pray. 5 மாதிரியான அடையாளங்கள், அதை நாம் உணர்ந்து அதை விழித்திருந்து செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, beware of false prophet. Beware of false prophet. கள்ள தீர்க்கதரிசி கவனமாய் இருக்கிறது அவசியமாய் இருக்கிறது. அந்த வசனத்தை முதலாவது கவனிப்போமாக. Who are the false prophet as per Bible? How we can know them? கள்ள தீர்க்கதரிசிகளுடைய அடையாளங்கள் எப்படியா இருக்கும், எப்படியாக நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற அந்த விவரத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. முதலாவது, பழைய ஏற்பாட்டில் எரேமியா புத்தகம் 23ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோமாக. 23:14. எடுத்தவர்கள் படிங்க. எரேமியா 23:14. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை படிக்கும் போது கள்ள தீர்க்கதரிசிகளுடைய அடையாளங்கள், எரேமியா 23ஆம் அதிகாரம் 16 நாம் தமிழ்ல படிச்சோம். Jeremiah chapter 23 verse 16. Thus says the Lord of hosts, do not listen to the words of the prophets who prophesy to you. They make you worthless. They speak a vision of their own heart, not from the mouth of the Lord. சொந்த கற்பனையில அவங்க சொல்லுகிற தீர்க்கதரிசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. இன்னொரு வசனத்தை கவனிப்போம். அதே புத்தகத்துல எரேமியா 23ஆம் அதிகாரம் 21-22 நாம் கவனிப்போமாக. Jeremiah chapter 3 verse 21 and 22 தமிழ்ல முதலாவது படிப்போம். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தோம், அவர்கள் ஓடினார்கள். அவர்களோட நான் பேசாதிருந்தோம், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில், அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளையும் பொல்லாப்பையும் விட்டு திரும்புவார்கள். I have not sent these prophets, yet they run. I have not spoken to them, yet they prophesied. இன்னொரு பகுதியை கவனிப்போம். அதே புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25 தொடங்கி 27 வரைக்கும். Jeremiah chapter 23 verse 25 to 27. It's very important for you to listen to these
words. Why? We are the end time. Everywhere we hear, we are running for prophecies. We are running for prophets. Not all prophets, neither all prophecies are correct. We must be very careful. These are the end time. எரேமியா 23 அதிகாரம் 25 தொடங்கி 27 வரைக்கும் நாம் படிப்போமாக. படிங்க. சொப்பன கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். என் சனத்தின் பிதாக்களின் பாகலை நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு வெறுக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி பொய் செய்ய பார்க்கிறார்கள். I've heard what the prophets have said, who prophesies lies in my name, saying, I've dreamed. You can further read in the book of Jeremiah chapter 23 verses 30 to 32. Here we see a very classic example how the Lord spoke to Jeremiah, and Jeremiah spoke about false prophet. கள்ள தீர்க்கதரிசி இப்படியோடைய அடையாளங்களை குறித்து எரேமியாவுக்கு தேவன் கொடுத்த வெளிச்சத்தின் பிரகாரம் அவர் எழுதப்பட்ட வசனத்தை படிக்கும் போது இப்படியாக இருக்கிறார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்வது அவசியமே இருக்கிறது. Now in the New Testament, புதிய ஏற்பாட்டில், who are the false prophet? How we can know them? What the New Testament talks about, what Jesus talks about, false prophet. இயேசு புதிய ஏற்பாட்டில் கள்ள தீர்க்கதரிசி குறித்து எப்படியாக பேசுகிறார், எப்படியாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். அதை முதலாவது படிப்போம். மத்தேயு 7 அதிகாரம் 15 தொடங்கி 20 வரைக்கும் நாம் படிக்க கேட்போமாக. Matthew 7 verse 15 to 20, it talks about the false prophet, how they come in sheep clothing, and how you can detect through their fruits. படிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவருடைய கனிகளினால் அறிவீர்கள் சொல்லுகிற வண்ணமாக போட்டு இருக்கிற அந்த வசனத்தை நீங்க வீட்ல படிக்கலாம். Beware of false prophet who come to you in sheep's clothing, but inwardly they are ravenous wolves, and they are known by the fruits. Known by the fruits. Don't be deceived. Don't be deceived. We appreciate prophecies. We honor. But there are something we need to keep it. We need to test it. We want to make sure it is from God. At the same time, we are called not to despise prophecies, but to test things. Test all things, hold fast what is good. 1 Thessalonians chapter 5 verse 20 to 21. ஒன்றாம் தெசலோனிக்கர் 5 அதிகாரம் வசனங்கள் 20 21 நாம் கவனிப்போமாக. இதுல தீர்க்கதரிசனத்தை அற்பமாக எண்ணக்கூடாது சொல்லி கவனமாக சோதித்து பார்க்க வேண்டும் சொல்லி வண்ணமாக பவுலானவர் தெசலோனிக்க சபைக்கு எழுதின கடிதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அதை கவனிப்போம். 1 Thessalonians chapter 5 verses 20 and 21. படிங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதீர்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. Do not despise prophecies. Test all things. Hold fast what is good. Now there are two types of prophecies. One is through the gift of the Holy Spirit. பரிசுத்தாவி மூலமாக வருகிற வரம் மூலமாக 9 வரங்களில தீர்க்கதரிசனம் உரைக்கிற வரம் ஒன்று.
இப்படியான தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்கள் அவங்களுடைய தீர்க்கதரிசனம் இப்படியா இருக்குன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 3 வசனத்தை படிப்போமாக. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 3 வசனத்தை படிப்போம். இது ஒரு தீர்க்கதரிசி வரம் மூலமாக 9 வரங்களில தீர்க்கதரிசனம் உரைக்கிற வரத்துல இருக்கிற அம்சங்கள் என்று நாம் கவனிக்க போகிறோம். Let's read First Thessalonians chapter 5. 1 தெசலோனிக்கேயர் chapter 5 அதிகாரம் 20-21 படிப்போமா? படிங்க. சாரி, அது இல்ல. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மன்னிங்க. I just apologize for the wrong verse. First Corinthians chapter 14 verse 3. படிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். But he who prophesies speaks edification and exhortation and comfort to man. This is a prophecy given by the Holy Spirit gifting. Among the 9 gifts, one of the gifts is prophecy. A prophecy can be uttered through a tongue, and the tongue is through another gift of the interpretation of the tongues. The prophecy is given. All the prophecy could be given as how the Lord is leading you to prophesy, and this prophesy will bring 3 elements. As I mentioned, it will bring edification, exhortation, and comfort to men. அந்த வசனத்தை மறுபடியும் தமிழ்ல படிப்போமாக. படிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் மனுஷனுக்கு பக்தி விருத்தி புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கப்படுகிறவனமாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. இது எது மூலமாக வருகிறது? பரிசுத்தாவியின் வரங்கள் மூலமாக. அப்போது உங்களுக்கு பரிசுத்தாவி இருக்கிறார், அவருக்குள் 9 வரங்கள் இருக்கிறது. நீங்க தேவனுக்குள் அன்னுடையமான உறவுல இருக்கும் போது உங்களுடைய ஆவியை நீ கூர்மைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். பயன்படுத்தும் போது அந்த வரங்கள் உங்களுக்குள் கிரியேட் செய்யும். அந்த வரங்கள் மூலமாக நீ தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது சபை மக்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற காரியத்துல ஈடுபடுவீர்கள் சொல்லி நாம் அறிய வேண்டும். Same time, if you are called to a prophet calling, ஒரு தீர்க்கதரிசனுடைய ஆபீஸ்ல ஊழியத்துல ஒரு தீர்க்கதரிசி ஊழியத்துல இருந்தால் தீர்க்கதரிசனம் உரைக்கிறது அது உங்களுடைய வழக்கமான காரியமாக இருக்கும். அந்த தீர்க்கதரிசனத்துல வருகிற நாட்கள் எப்படியா இருக்கும், சம்பவங்கள் எப்படியா இருக்கும் சொல்லி அவர்கள் தீர்க்கதரிசனமா உரைக்கிற காரியங்களை நாம் படிக்கலாம், நாம் கேட்கலாம். A prophet have not only the gift of the Holy Spirit, he have the gift of the prophecy. At the same time, this prophecy not only exhort, edifies, but also foretelling. வருகிற சம்பவங்கள் எப்படியா இருக்கும் என்று முன்னறிந்து பரிசுத்த ஆவியில முன்னறிந்து நமக்கு ஒரு எச்சரிக்கையின் வார்த்தையாக அல்லது நல்ல காரியத்தை உரைக்கிறவனமாக அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று அறிய வேண்டும். So we must understand, not all prophecies, all people who prophesy is a prophet, but we are encouraged to prophesy. எல்லா தீர்க்கதரிசி உரைக்கிறவர்கள் தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் தீர்க்கதரிசி உரைக்கிறது அவருடைய ஆலோசனையாக பரிசுத்த ஆவியுடைய ஏவுதலாக அவர் எழுதியிருக்கிறார். சபையில தீர்க்கதரிசனம் உரைக்கணும். ஆனா இந்த தீர்க்கதரிசனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 3 வசன பிரகாரம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு சபையில 5 மாதிரியான
ஊழியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் ஊழியர், தீர்க்கதரிசியாக, சுவிசேஷக்காரராக, போதகராக, பாஸ்டராக இருக்கிற 5 மாரியம் ஊழியங்களில தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்களாக தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். I believe you are following me. உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு hallelujah. What is our safeguard? அப்போது இப்படியான தீர்க்கதரிசனம் நமக்கு வரும்போது நாம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. What is the safeguard? We must wait for confirmation. ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிற வார்த்தைகளை கேட்டு அதை நாம் அதனுடைய கன்ஃபர்மேஷனுக்காக காத்திருக்க வேண்டும். உண்மையாக ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்திருந்தால் இன்னொரு தீர்க்கதரிசி மூலமாக அல்லது 2-3 தீர்க்கதரிசி மூலமாக அதே வார்த்தையை சொல்லி உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறதாக காணப்படும் போது அது நிச்சயமாக தேவனால் வந்த தீர்க்கதரிசியாக இருக்குன்னு சொல்லி நீ ஏற்றுக்கொள்ளலாம். கிதியோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கிதியோன் கர்த்தரை 3 தடவை சோதித்து அறிந்தார். Gideon tested the Lord 3 times. 3 தடவை சோதித்து அறிந்தார். அது கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு கிதியோன் சோதித்து அறிந்தபடியால் சாதாரண ஒரு மனுஷன் இந்த தாடிகள் சொல்கிறார். இந்த தாடிகள் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது அவசியம். அதை நீங்கள் அதை குறித்து அவருடைய கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க காத்திருந்து பொறுமையோடு இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. If God raised, I've spoken to you, He will reconfirm when we ask Him. Now, though you receive a prophecy, you ask God for reconfirmation. Gideon got a calling. He asked the Lord for reconfirmation, and God confirmed whatever the Lord has spoken to Gideon. Are you following? So it's very important. தீர்க்கதரிசனம் ஓடக்கூடாது. எந்த ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் இருக்கிற சக்தி சொல்லும் போது தீர்க்கதரிசி வந்துட்டா நீங்க ஓடுகிறோம். நம்ம ஓடுகிறேன். நம்முடைய வாழ்க்கை என்ன பேச போகிறாருன்னு சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். 2வது, சுகத்தை கொடுக்கிறவர்கள் வந்தால் சுகத்துக்காக நாடுகிறோம். நல்ல வார்த்தை போதிக்கிறவர்கள் இருந்தால் அறிவே வரமாட்டோம். யோசித்து பாருங்க, எதை நாடி போகிறோம்? நாம் எல்லா நிலையிலும் 5 மாதிரியான ஊழியத்தில் இருக்கிறவர்களுடைய ஊழியத்தை தாங்கணும். விசேஷமாக இந்த கடைசி காலங்களில அந்த வார்த்தைக்குள் கட்டப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். We must be built in the revelation of the word of God. இல்லை என்றால் நாம் விழுந்து போவோம். So when God has spoken and you know without a shadow of doubt, கர்த்தர் உங்களோடு பேசினார், உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லாம ஏற்றுக்கொண்டு அதனுடைய கன்ஃபர்மேஷனை பெற்றவர்களாக இருக்கிறபடியால் அந்த தீர்க்கதரிசனத்தை என்ன செய்யணும்னா, you need to pray for its fulfillment. அந்த தீர்க்கதரிசனம் என்னுடைய வாழ்க்கையை நிறைவே பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? செபிக்கணும். Once you know that is the word of God and being confirmed, and you have the inner anointing to have the peace of God coming into you. You receive the prophecy. Now you need to pray. Now I want to tell you something. Every prophecy that is being given to you, ஒவ்வொரு தீர்க்கதரிசனம் உங்களுக்கு உரைக்கப்பட்ட தரிசனமாய் இருந்து அதுக்கு வேண்டிய உறுதிகளை நீங்க பெறும்போது you need to convert your prophetic word into
to be your vision. In other words, your ambition. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்கள் உங்களுடைய இருதயத்தை வச்சு அது நோக்கமாக லட்சியமாக நீங்க எடுத்துக்கொள்வது அவசியம். When you have an ambition, then you have the mission. You will do all the work to fulfill the ambition. உதாரணமாக, if you want to be a doctor, this is your vision. You want to be a doctor. So you will work, you will study very hard so that you can achieve the ambition to be a doctor. So every prophecy has been uttered to you. You need to convert into your vision. You need to write on the table of your heart. You need to write on the table of your phone, of the walls. You need to write. You need to make it as your ambition. Convert it into ambition. Let the ambition possess you. When the ambition possesses you, then the doing is very easy. Are you following? ஒரு திருக்கதரிசனத்தை உங்களுக்கு இருதல உணர்த்தப்பட்ட நிலையில அதை ஏற்றுக்கொண்டு இது நிஜமான திருக்கதரிசனம் உணரும் போது அது லட்சியமாக மாற்றணும். அது ஒரு லட்சியமாக நோக்கமாக மாற்றி உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய தாளில புத்தகத்துல செவரில் அது எழுதப்பட்ட நிலையில இருந்து அதுக்கு வேண்டிய பணிகளை செய்ய வேண்டும், அதுக்கு வேண்டிய வேலைகள் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதுக்கு வேண்டிய காரியங்கள் செய்யும் போதுதான் அந்த தீர்க்கதரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிஜமாக வரும். Hallelujah. Are you following? So convert your prophetic word to be your vision. Let it become your ambition. Possess the heart, your heart. Let the ambition possess your heart. And do your mission. In other words, your works for the prophecy to come to pass. Are you following? Are you following? If you have a prophecy and you just keep on in the dream stage, it will never happen in your life. Okay, a prophecy is given to you. You need to claim. You need to believe. You need to confess. You need to see through your spiritual eyes. One day you will have in your hand. அறிக்கை செய்யணும். நீங்க முதலாவது விசுவாசிக்கணும், வாய் மூலமாக அறிக்கை செய்யணும், கண் மூலமாக தரிசனமாக பார்க்க வேண்டும். பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய கையில வந்து சேர்ந்துரும். Hallelujah. Hallelujah. So whatever prophecies, don't despise it. Once you have a confirmation, take it, convert it to your ambition, and do your work. Do your work as you pray and do your work. Now you need to believe. You need to believe, and you need to confess, and you need to see through your spiritual eyes. One day, as you believe, as you confess, as you see, whatever you see, it will happen in your life. Hallelujah. Hallelujah. So we must take the word. அந்த தீர்க்கதரிசனத்தை நம்ம விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும், ஜெபிக்கணும், ஆவியில பார்க்க வேண்டும். ஆவியில பார்க்க வேண்டும். ஆவியில பார்க்க நிச்சயமாக உங்களுடைய கையில வந்து சேர்ந்துரும். Hallelujah. Hallelujah. Are you following? There are so many prophecies. எத்தனையோ தீர்க்கதரிசனம். It is in the floating air. மேல வானத்தில் இருக்கிறது, நிஜமாக வரல. தீர்க்கதரிசனம் ஒடுக்கப்பட்டது. ஆனா நீங்க ஏனோதனமா இருக்கிறீர்கள். அதுக்கு வேண்டிய பணிகளை செய்யல, செவியாம ஆவிக்குரிய கண்கள் மூலமாக பார்க்காமல் இருந்தால் நிச்சயமாக உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைவு வராது. Hallelujah. Hallelujah. If you want to see a fulfillment, whatever the man of God, you know that is from the man of God. You know in your spirit. You know it is the word of God. Now you need to do. Convert that prophecy. Make it your vision, your ambition. Let it possess your heart. Do your work. Do your work. You cannot be sleeping. Do your work. See every time. One day it will be in your hand. Hallelujah. Hallelujah. So முதலாவது என்ன பார்த்தோம்? We need to be aware of false prophet.
கள்ள திருசி இருக்கிறார்கள். கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம். இரண்டாவது, the second thing is beware of false teachers. Beware of false teachers. கள்ள போதனை குறித்து கவனமாய் இருக்கிறது அவசியமாய் இருக்கிறது. But there were also false. இரண்டாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் வசனம் படிக்கும் போது இதெல்லாம் படிக்கலாம். 2 Peter chapter 2 verse 1 to 3. But they were also false prophets among the people, even as they were false teachers among you, who will secretly bring in destructive heresies, even denying the Lord who bought them, and bring on themselves sweet destruction. படிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளோ ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். கள்ள போதகர்கள் இருப்பார்கள். படிங்க. அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுதலை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினி அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. Turn with me to 2 Peter chapter 2 verses 1 to 3. But there were also false prophets among the people, even as they were be false teachers among you, who will secretly bring in destructive heresies, even denying the Lord who bought them, and bring on themselves destructions. And many will follow their destructive ways, because of whom the way of truth will be blasphemy. By covetousness they will exploit you with deceptive words for a long time. Their judgment has not been idle, and the destruction does not slumber. Here we must understand, nowadays we have a lot of blessing messages. ஆசீர்வாதமான பிரசங்கள் இருக்கிறது, செய்திகள் இருக்கிறது. அந்த செய்தியில பாவத்தை உணர்த்தி பேச மாட்டார்கள், நரகத்தை குறித்து பேச மாட்டார்கள், பரிசுத்தம் உண்டுமில்லாம இங்க வந்துட்டு போங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பா சொல்கிற அநேக இடங்களில சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஒன்னும் செய்ய வேண்டாம், நீங்க வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு மாசத்துல சம்பளத்துல தசமகத்தை போடுங்க, உங்களை ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க, எந்த ஒரு சபையில கண்டிப்பு இல்ல, பரிசுத்தத்தை கவனியாமல் இருக்கிறவர்கள், நல்ல போதகத்தை கொடாமல் இருக்கிறவர்கள், நீங்க எப்படியாக வாங்க, எப்படியாக வந்தாலும் பலவித போவார்கள் சொல்கிற போதனைகள் அநேகமாயிருக்கிறது. ஆனால் we must understand, we must believe in the full gospel of God's word. அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவர் உயிர்த்தெழுதல், அவர் வரப்போகிறார், மணவாளனாக வரப்போகிறார், மணவாட்டியாக உருவாக்கப்படுகிற சபையில இருக்கிறோம். அந்த மணவாட்டிக்குள் பரிசுத்தம் இருக்கிறது, அந்த மணவாட்டியில தேவ பயம் இருக்கிறது, விழுந்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படியான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் வேண்டும் சொல்லி நாம் போகிறோம், சரிதான். அதே சமயத்துல எந்த ஒரு நல்ல தகப்பன்
பிள்ளையை கெடுக்க மாட்டார். எப்போதும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி முட்டாய் வாங்கி கொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் ஆசீர்வாதம் வராது. அந்த பிள்ளைக்கு நீங்களே டயபிட்டிஸ் கொடுக்கிறவனமாக நீங்களே காரணமாக மாறி விடுகிறீர்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் தான் எப்போதும் அந்த பிள்ளைக்கு கேன்ட்ரிங், காலையில கேன்ட்ரிங், மத்தியான கேன்ட்ரிங், சாயந்தரத்துல கேன்ட்ரிங், சிறு வயதிலேயே டயபிட்டிஸ். யோசித்து பாருங்க. அப்ப நல்ல போதனையை கேட்கிறவர்களாக அடிக்கிற தரந்தான் அணைக்கும். அப்போது அந்த பாஸ்டர் பொறுப்போடு தேவ பயத்தோடு நடக்கத்தோடு அவருடைய சமூகத்தை ஒரு நாள் நான் கணக்கு கொடுக்க போகிறேன் சொல்லி தேவ பயத்தோடு உங்களை உணர்த்தி, உங்களை கண்டித்து, உங்களை வழிநடத்துகிற ஒரு சபையில் இருக்கும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதே சமயத்தில் எது தவறு எது பிழை, இது தவறு எது பிழை, கர்த்தர் வரப்போகிறார். யாருக்கு? பரிசுத்தமான சந்ததிக்காக. is coming for holy bride. So the church is a place to make you to bring that conviction in your heart. Don't be deceived. You come to church. If the Lord is coming today, this very moment, many of you will miss the flight to heaven. Why? You have a ticket, but you fail to confirm your ticket. The ticket is given on the day that you are born again. But unless you confirm the ticket, you will be missed out in the heaven flight to heaven. யோசித்து பாருங்க. எப்போது ஒருவன் உண்மையாக இயேசு ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு பரலோக நிச்சயம். உண்மையாக மனம் திரும்பி சபைக்கு வருகிற ஒரு பொறுப்பு செய்கிறவனமாக இராது. இயேசுவை சந்திராட்சரா மேப்ரா ஏற்றுக்கொண்ட நிலையில நீ உண்மையாக மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது அதே நொடியில உன்னுடைய பேர் ஜீவ புத்தகத்துல எழுதப்படும். ஆனா நீ எப்படி இருக்கிற? இப்ப how you are living, எப்படி இருக்கிற? நான் எப்படி இருக்கிற நீ நிலையை பார்த்து இயேசுவின் வருகையின் காலத்துல மனவாட்டியாக ஜோதின் அலங்காரத்துல பரிசுத்தமான இருக்கிற சந்ததியாக இருக்கும் போதுதான் கர்த்தருடைய வருகையின் நாளில எடுக்கப்படுவார். We want to be with heaven on the day the Lord comes. He comes. What the people have termed the word rapture. ரகசியமான வருகையில நீங்க ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும் என்றால் இப்போதே நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ரகசிய வருகை மிக சீக்கிரம் வரப்போகிறார். ஜாக்கிரதையாக இருக்கிற மனவாட்டி புத்தி உள்ள கனிகள் போல் இருக்கிறவர்கள் தான் எடுக்கப்படுவார். Hallelujah. Hallelujah. Are you ready? Are you ready? Don't dream of going to Jesus. He is a wonderful Jesus, full of compassion and love. Even now, he is full of love. But when you meet him, John met the eyes of Jesus Christ. John was the beloved disciple of Jesus. He fell down out of fright. பத்மோ தீவில யோவான் அதிக பயத்தோடு விழுந்தார், பயந்தார். நெருங்கி இருந்த ஒரு இயேசு அவருடைய கண்களை பார்க்கும் போது அவர் பயந்தார், விழுந்தார். So don't ever come to this conclusion. Must be very careful. Very careful. Nowadays there's a Tamil song. இயேசுவே உங்களை காதலிக்கிறேன் சொல்கிற வார்த்தை அது தவறான வார்த்தை. What is காதல் to do with Jesus? We'll be very careful. Must be very careful. He is such a righteous, such a holy man. What are you saying? What are you saying? நீ காதலிக்க அவரே தவறான பாட்டை நம்ம கேட்க கூடாது. அவர் பரிசுத்தமான ஒரு தேவன். The holy God. Yes, he is the Son of Man. There is no other Son of Man. He is the Son of God. He demands holiness.
He demands reverence. He demands respect for his children. And that's what our Lord Jesus is all about. Hallelujah. So how to save God? இந்த கள்ள போது மேல் இருக்கிற எப்படியாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். How we can save God from the false teachers. First, the knowledge of the word. தேவனுடைய வார்த்தையின் அறிவு இருக்க வேண்டும். சபைக்கு வருகிற ஒரு வேதமே இல்லை கையில. What is your coming to church? You must have your word, your Bible. This is your passport. You cannot enter heaven without the passport. You must have a Bible. You must bring the Bible. That's a word that will protect you. வேதம் கையில இருக்கணும். வேதம் ஹேண்ட்ஃபுல்ல இருக்கலாம். நீங்க ஹேண்ட்ஃபுல் திருப்பி பாருங்க, கடிச்ச ஆப்பிள் இருக்கும். That is the book of good and evil. This is the book of life. What you have in the handphone is the book of the knowledge of good and evil. யோசித்து பாருங்க. Eaten apple, கடிச்ச apple. ஐபோனை பார்க்க போது பாருங்க, அந்த இடத்துல ஒரு கடிச்ச எப்படி இருக்கும். அதை இதை குறிக்கிறது. What type of tree that you have in your hand? What type is the tree of the knowledge of good and evil? This Bible is the book of life. இதை நீங்க படிக்கும் போது உயிரோட இருப்பீர்கள். When you read the book of life, you will live. When you follow, when you obey the book of life, you will live. That's why it's so important. I'm not against technology. I'm not against technology. I'm also having a phone. But it is an airplane mode. I'm using it as a notepad. You understand? So we must give reverence. Hallelujah. So we must know the word of God. We must know the word of God, please. 2. You have the anointing within. உங்களுக்குள் யார் இருக்கா? பரிசுத்த ஆவியார் இருக்கிறார். உள்ளான அபிஷேகம் இருக்கிறது. ஒரு வார்த்தை வரும்போது ஒரு வார்த்தை வரும்போது இந்த உள்ளான அபிஷேகம் மூலமாக சரி தவறு என்று பரிசுத்த ஆவி எடுத்து சொல்லுவார். எடுத்து சொல்லுவதற்கு உங்களுடைய இருதயத்துல வார்த்தை இருக்கணும். இல்லை என்றால் எப்படி சொல்லுவார்? சொல்ல முடியாது. Whatever you have in your heart, that's what the Holy Spirit will relieve it, will retrieve it and speak to you through the word. Third, you must have a good relationship. தேவனோடு நல்ல உறவு வச்சிருக்கணும். அவர் நம்முடைய தகப்பனாக, he is our shepherd. We are the sheep. நம்மெல்லாம் ஆடுகளாய் இருக்கிறோம். ஆடுகள் என் சத்தத்தை அறிவார்கள் சொல்லுகிற சத்தத்தை நாம் உணர வேண்டும். அவருடைய சத்தத்தை அவருடைய ஆடுகளாய் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அவரோடு அந்யோன்யமான உறவு இருக்கணும். உங்களுடைய மத்தியில் எத்தனையோ குரல் வரலாம். உங்களுடைய தகப்பனை குரலை நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சவர்கள் என்றால் தகப்பனோடு இருக்கிற அநேக வருஷம் மூலமாக அவர் குரல் எப்படியா இருக்கும் என்று அறிந்தபடியா. அதே போல உங்களுடைய தகப்பன் இயேசுடைய குரலை அறிஞ்சிருக்கிறீர்களா? Have you known the voice of God in your life? If you don't know, you're not having a relationship with your Father. You must build up your relationship. அந்த உறவை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. So the safeguard against false prophet and false teachers is you must know the knowledge of the word of God. Number 1. Number 2, rely on the anointing within. அந்த வசனத்தை படிப்போம். 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனத்தை படிங்க. 1 யோவான் 2 அதிகாரம் 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரே நிலைத்திருப்பீர்களாக. ஹalleluya. யோவான்
ஒன்றாம் யோவான் 2 அதிகாரம் 27. 1 John chapter 2 verse 27. But the anointing which you have received from him abides in you, and you do not need that anyone teach you, but the same anointing teaches you concerning all things, and is true, and is not a lie. And just as it has taught you, you will abide in him. We need to abide in him. The anointing is in you. Do you know the Holy Spirit is in you? The Holy Spirit will help you. Well, he is a teacher. He is the one who brings into memories, but you must have the word in your heart. ரெண்டு காரியத்தை கவனித்தோம். முதலாவது கள்ள தீர்க்கதரிசி, இரண்டாவது கள்ள போதகர். சரி, மூன்றாவது beware of the temptations that Satan brings about to every believers. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு சாத்தான் மூலமாக வருகிற தந்திரமான சோதனை மேல் நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியமாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஒரு நாள் நாம் அந்த பிள்ளைகளாய் இருந்தோம், உலகபரமான பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்போது அந்த உலகத்தில் இருந்த ஆவில விடுவிக்கப்பட்ட நிலையில தேவனுடைய பிள்ளையாய் மாறப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அவன் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறான். உலகாவி எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறான். அன்றைக்கு ஏவாளே பார்த்து கொண்டு அந்த ஏவாள் பாவத்தில் விழுவதற்கு அந்த சோதனையில விழுந்ததை படிக்கலாம். So the temptation of the world that circles around us every day. Adam and Eve fall into sin to disobedience in the very garden of Eden. They fall to the temptation of Satan. யோசித்து பாருங்க. ஆதாம் தோட்டத்தில் தேவ பிரசன்னத்தில் இருந்தவர்கள், பாவம் அறியாது இருக்கிற ஒரு நிலையில் இருந்தவர்கள், தேவனோடு அந்யோன்யமான உறவில் இருந்தவர்கள், அதே தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் விழுந்ததை படி யோசித்து பாருங்க. அப்போது இந்த சோதனை மூன்று வகையாக ஒவ்வொரு மனுஷனுக்கு வருகிறதாக காணப்படுகிறது. There are three types of temptation. Let's turn to 1 John chapter 2 verse 15 to 17. ஒன்றாம் யோவான் 2 அதிகாரம் 15 தொடங்கி 17 வரைக்கும் படிப்போம். படிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதில் பார்க்கும்போது மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவியத்தின் பெருமையுமாய் இருக்கிற இந்த சோதனையில அநேக ஊழியக்காரர்கள் விழுந்திருக்கிறார்கள், அநேக விசுவாசிமார்கள் விழுந்திருக்கிறார்கள். அப்போது நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். There are so many churches been split into two because of the lust of the eyes, lust of the flesh, and the pride of life. 1 John chapter 2 verse 15 to 17. Do not love the world or the things in the world. If anyone loves the world, the love of the Father is not in him. For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life, is not of the Father, but is of the world. Every day, man and woman, servants of God, are falling to the trap of Satan. That's why you, as members of the church, you need to pray for me, for our family. Why? Your prayer is so important,
Very important. It didn't mean that I'm going to fall into these 3 types of temptation. I believe I don't. I need your prayer support. We need your prayer support. அதனால தான் உன் பாஸ்டர்களுக்காக நீங்க அதிகமாக ஜெபிக்கிறது அவசியமாக இருக்கிறது. யார் எனக்காக ஜெபிக்க கையை தூக்குங்க. கையை தூக்குங்க. யார் எனக்காக ஜெபிக்கிறீர்கள்? சில பேருக்கு பாதி கை தான் இருக்கு. தைரியமா தூக்கு. தைரியமா தூக்குங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்போதும் உங்களுடைய பாஸ்டருக்காக ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக பாஸ்டருக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So remember every day எத்தனை பேருங்க நீங்க பேப்பரை பாருங்க, போய் பாருங்க, கிறிஸ்டியன் போஸ்ட்ங்கிற ஒரு இது இருக்கு. அதுல பாருங்க எத்தனை பேர் விழுந்திருக்கிறார்கள். So நாம் என்ன செய்யணும்? What we need to do to overcome as these are real temptation. உங்களுக்கு 1 million உங்களுக்கு கொடுத்தா நீங்க எப்படி இருப்பீங்க? நான் யோசித்து பாருங்க. எனக்கு தெரியல. எனக்கு 1 million ரிங்கெட் கொடுத்து நீ ஊழியம் செய்யாதே, சபைக்கு போகாதே சொன்னால் நான் போவேனா, எடுக்க மாட்டேனா, வீட்டில் இருப்பேனா, சபைக்கு வருவேனான்னு சொல்கிற அந்த கேள்வி உங்களுக்கு கேட்கும் போது நீங்க என்ன செய்வீர்கள் சொல்லுங்க? 1 million 1 million பா. சில பேர் நினைப்பாங்க பாஸ் அப்படி இல்ல, 1 million நினைக்கிறேன், தவறா சொல்லிட்டாங்க. 1 million ரூபியா. 1 million யோசித்து பாருங்க. பணம் என்னைக்கு வரலாம், நாளைக்கு போகலாம். பணத்துக்கு ரெக்கை இருக்கிறது, பறந்து போயிடும். கவனமாயிருக்கு. கர்த்தரோடு உறுதியோடு நீ மிக்கும் போதுதான் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். Hallelujah. So let us all focus our eyes unto the Lord, building a stronger loving relationship with the Lord and the word of God in our heart and teachable spirit. Very very important. எனக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டர், எனக்கு எல்லாம் தெரியும். கேட்டா அதுதான் தெரியல. எல்லாம் தெரியும், கேட்டா அதுதான் தெரியல. எல்லாம் தெரியும், கேட்கும் போது அதுதான் தெரியலங்க. பார்த்து கேட்ட ஞாபகமா இருக்கிறது. So let us all focus our eyes unto the Lord. நம்முடைய கண்கள் இயேசு மேல் இருக்கட்டும். அவருக்குள் உறுதியான கட்டப்பட்ட கொடிகளாய் இருப்போம். வார்த்தையில் ஆளப்படுவோமாக. அதே சமயத்துல கற்று அறிகிற கிருபையில இருதயத்தில் இருப்போம். ஒரு தவறா சொல்லும் போது அதை கற்றறிய வேண்டும். வருக நிலையில் இருந்தால் நிச்சயமாக நீங்க விழ மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது, beware of root of bitterness. கசப்பு உள்ள வேர்கள் உடைய இருதயத்தை ஆட்கொள்ளாதபடி கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. என்றால் நாம் ஒரு குடும்பமாக வருகிறோம். குடும்பத்துல இருக்கிற அன்புக்குள் நாம் இருக்கிறோம். ஆனால் கசப்பு உள்ள வேர்கள் நம்ம இருதயத்துல இருக்கக்கூடாது. இருந்துட்டா அது நம்முடைய சபையை கெடுத்து விடும். எபிரேயர் 12 அதிகாரம் 14-15. The book of Hebrews chapter 14. Correction, Hebrews chapter 12. எபிரேயர் 12 அதிகாரம் வசனங்கள் 14-15. 14-15. Hebrews chapter 12 verse 14 and 15. Pursue peace with all people and holiness, without which no one will see the Lord. Looking carefully lest anyone fall short of the grace of God, lest any root of bitterness springing up cause trouble, and by these many become defiled, lest there be any fornicators, a profane person like Esau. Padinga. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை திரும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேக தீட்டுப்படாத படிக்கும். ஹalleluya. கசப்பான வேர்கள் நம்முடைய இருதயத்தில் வர கமனுங்க. Pursue peace with all people and holiness, without which no one will see the Lord. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. அசுத்தத்துல நாம் தேவனை தரிசிக்க முடியாது. பிசாசை தான் தரிசிக்க முடியும். யோசித்து பாருங்க. அவர் பரிசுத்தமான தேவன். பரிசுத்தமான தெய்வமாக இருக்கிறபடியால் பரிசுத்த இருதயத்தோடும் பரிசுத்த சிந்தையோடும் பரிசுத்த கருத்தோடும் தொழுது கொள்ள வேண்டுமா? பரிசுத்தம் இல்லாமல் நாம் அவரை தரிசிக்க முடியாது. அது மட்டும் இல்லாதபடி இருதயத்துல கசப்பு இல்லாமல் இருக்கிறது அவசியம். Root of bitterness spring up, cause trouble, and by these many become defiled. So what is the remedy? Or what is the cause of this bitterness? What will happen when somebody have bitterness in your heart? What will happen? Bitterness will spoil your relationship to God and your fellow man. உங்களுக்குள்ள கசப்புள்ள காரியங்கள் இருந்தால் தேவனோடு உங்களுக்கு ஒரு பிரிவு வந்துவிடும். அதே சமயத்தில் மனிதரோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படும் சொல்லி நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியமாக இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கசப்பை உள்ள காரியங்கள் இருக்கும் போது தேவனோடு உறவு கொள்ள முடியாது. சாதாரண மனுஷனோடு விசுவாசிகளோடு சகோதரோடு உறவு கொள்ள முடியாது. அப்படி இருக்குமானால் அதனுடைய பரிகாரம் என்ன? What is a remedy? What is a remedy? How to overcome bitterness? Bitterness can be overcome by love and forgiveness. அப்போது கசப்பான காரியங்கள் எப்படியாக மேற்கொள்ளலாம்? அன்பு மூலமாகவும் முழுமையான மன்னிக்கிற தன்மை மூலமாக நாம் அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கசப்பான காரியம் நாம் மன்னித்து விட்டா அந்த கசப்பு வேறு எடுக்கப்படும். தேவனோடு உறவு கொள்வதற்கு தேவன் கிருபை செய்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 17 வரைக்கும் நாம் சில வசனத்தை கவனிப்போம். The book of Colossians chapter 3 verses 12 to 17, but today now we're going to read verse 13. 13ஆம் வசனத்தை மட்டும் படிக்க போகிறோம். Bearing with one another and forgiving one another, if anyone had a complaint against another, even as Christ forgave you, so you also must do. படிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, கிறிஸ்து நம்மை மன்னிச்சிருக்கிறார். அப்போது நாம கோபம் கொள்ள அவசியம் இல்லை. என்னுடைய பாவத்தையே தேவன் மன்னிச்சிருக்கிறார். அப்போது நாம் மன்னிச்சு விடுவது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அஞ்சாவது, beware of pride springing in us. அஞ்சாவது, நமக்குள் பெருமை வராதபடி எழும்பி வராதபடி நம் கவனமாய் இருக்கிறது அவசியமாய் இருக்கிறது. பெருமை நான் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்ற ஒரு பெருமை வராதபடி, இவர் என்ன பேசுறார் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்கிற பெருமை வராதபடி தாழ்மை ரூபத்துல நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறது அவசியமாய் இருக்கிறது. ஒரு சமயத்துல லூசிபர் பிசாசானவன் பெருமையில விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை கவனிப்போம். Satan, Lucifer fall because of pride. Isaiah chapter 14 verse 12 to 14. ஏசியன் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 14 வரைக்கும் படிப்போமா? நல்ல கவனிங்க ப்ளீஸ். வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஓகே, படிங்க.
ஐசையா 14 அதிகாரம் 12 வசனம் தொடங்கி 14 வரைக்கும். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. How you are fallen from heaven, O Lucifer, son of the morning! How you are cut down to the ground! You have weakened the nation. For you have said in your heart, I will ascend into heaven. I will exalt my throne above the stars of God. I will also sit on the mount of the congregation, on the furthest sides of the north. I will ascend above the heights of the cloud. I will be like the Most High. I. Very dangerous. I, not in. நான் இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு பெருமைக்குள் நாம் வந்து விடுகிறோம். எனக்கு நல்லா பாட தெரியுங்க, நல்லா அதை அகற்றி தாழ்மை ரூபத்துல இருக்கிற அவசியம். ஹல்லேலூயா. பிசாசு இருக்கிற அந்த கேரக்டர் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. தாழ்மை ரூபத்துல இயேசு வந்தா, ஹல்லேலூயா, தாழ்மையாக பிறந்தார், தாழ்மையாக வாழ்ந்தார். 33 வருஷம் அவள் தாழ்மையின் ரூபத்துல 3 வருஷம் தாழ்மையை சுட்டி காட்டி அவர் வாழ்ந்தவராக காணப்பட்டார். அவளுடைய சீசருடைய காலை கழுவினார். யோசித்து பாருங்க, நாம் எவ்வளவாக தாழ்மை ரூபத்தில் இருக்க வேண்டும். Also important for us to live a life of humility. Humility is so important. Turn with me to what is the safeguard for us. இந்த பெருமைக்கு எதிராக இருக்கிற நாம் எதிர்த்து நிற்கும் போது அவருடைய பாதுகாப்பு என்ற பெருமை கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை தாக்கும். அதை பாதுகாத்துக்கிறவனமாக நான் என்ன செய்யணும்? How I'm going to safeguard from pride. Turn with me to 1 Peter chapter 5 verses 5 to 6. 1 பேதுரு 5 அதிகாரம் 1 பேதுரு 5 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வசனங்கள் 5-6 வசனங்கள் 5-6 நாம் திருப்பிக் கொள்வோம். தமிழ்ல படிக்கலாம். 1 பேதுரு 5 அதிகாரம் 5-6. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் சொல்கிற வார்த்தை கவனிங்க. படிங்க, தொடர்ந்து படிங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். Hallelujah. Likewise you younger people, தொடர்ந்து படிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Likewise you younger people, submit yourself to your elders. Yes, all of you be submissive to one another and be clothed with humility. For God resists the proud but gives grace to the humble. Therefore humble yourself under the mighty hand of God, that He may exalt you in due time. It's so important to humble ourselves. Don't think that everything you can do. Don't think that I can use my wisdom, I can use everything and do. God wants you to be humble, because every profession, every job, everything comes from God. He loves to bless you. He wants to exalt you. The only way He can exalt you is when you humble yourself. அவரை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார், உங்களை உயர்த்த காத்திருக்கிறார், உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க காத்திருக்கிறார். சகலத்தை அவர் கொடுக்க அவர் வாஞ்சியா இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான காரியம் என்ன? பெருமையா? இல்லை, தாழ்மையா இருக்கணும். தாழ்மையா இருந்தாதான் கர்த்தரை உயர்த்துவார். தாழ்மை ரூபத்தில் வந்திருக்கிறார். அந்த DNA, அந்த தாழ்மை குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அப்பதான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
முடிவாக, for false Christs and false prophets will rise and show great signs and wonders to deceive, if possible, even the elect. கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள் எழும்புகிற நேரத்துல நாம் இருக்கிறோம். நேக அற்புதம் அடியாளம் அவங்க செய்யலாம், அற்புதம் அடியாளம் செய்கிறான்னு சொல்லி ஓடி போக கூடாது. உடைய இருதயத்தை ஆராய்ச்சி பார்க்க, தேவனோடு நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் இப்படியான கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகத்தை கேட்டு நாம் விழுவோம். கவனமாய் இருக்கணும். வார்த்தை நன்றாக படிக்கணும், வார்த்தை நடக்கணும், வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். எது தவறு எது பல நான் சொன்னாலும் அதை நீங்கள் வார்த்தை பிரகாரம் ஆராய்ச்சி பார்க்கணும். Very important. I'm also subject to correction. I'm not perfect. When you receive the word, look into the word, check. We must do that. Hallelujah. So what we need to do? Beware. எச்சரிக்கையாக கவனமாய் இருந்து விழித்திருந்து நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க. விழித்திருந்து தூங்கணுமா? விழித்திருந்து என் தகப்பன் விழித்திருந்தே தூங்கியிருப்பார். கண்ணை திறந்துட்டு இருக்கும், அதிலேயே தூக்கம் வந்துடும். யோசித்து பாருங்க. விழித்திருந்து நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க. செபிக்கணும். பொல்லாத நேரத்தில் இருக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசி அங்கும் இங்கும் எழுப்பி இருக்கிறார்கள். கள்ள போதகத்தை கேட்கிறோம். எல்லாம் சத்தியம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கவனிக்கணும். அதுக்கு வேண்டிய சோதனை கொடுக்கணும். எது நல்லது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தவிர நாம் என்ன செய்யணும்? பிசாசு அந்தரமாக கொடுக்கிற சோதனையில் நாம் விழக்கூடாது. நாலாவது நம்முடையக்குள் கசப்பான வேர்கள் இருக்கக்கூடாது. அது நம்முடைய உறவை கெடுத்துவிடும். அஞ்சாவது, நம்முடைய வாழ்க்கையில பெருமை வராதபடி கவனமாய் இருந்து தாழ்மை ரூபத்துல நாம் இருக்க கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட வார்த்தைகளாக இருந்தபடியால் நாம் கவனமா நடப்போம். கடைசி காலத்துல அநேக பிசாசு ஏவப்பட்ட போதனைகள் இருக்கிறது. அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். யாரு சரி யாரு பொய்யான நாம் கண்டுபிடிக்கிறது அவசியமா இருக்கிறது. எந்த போதனை சரியான போதனை, எது தவறான போதனை அறிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்துல அநேக இடங்களில இந்த 3 வகையான சோதனைகள் வருகிறது. கண்கள் இச்சை, வாழ்க்கையின் பெருமை, மாம்சத்தின் இச்சை அங்கும் இங்கும் எழும்பி இருக்கிறது. எப்படியாச்சும் ஒரு தேவ மனுஷனை கவக்க வேண்டும் என்று அநேக இடங்களில் சதித்திட்டம் பிசாசு ஏவப்பட்ட நிலையில் அநேகவர்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிறபடியா நாம் கவனமாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.